ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு கரணம். பொதுவாகவே சொல்லக்கூடியது கரணம் தப்புனா மரணம் அப்படின்னு வழக்கு சொல் இருக்கிறது. கரணம் தெரிந்தவனுடைய செயல்பாடு காரியம் வெற்றியில் போய் முடியும் என்கிற வழக்கச் சொல்லும் இருக்கிறது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிம்ஸ்துக்குள்ள கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த கரணத்துக்கு உண்டான மிருகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா புழு, அதனுடைய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா புதன். அப்போ அவர் புதன்கிழமையில் பிறந்து அவருக்கு கிம்ஸ்துக்குள்ள கரணமாகவே அப்படி இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கா? ஏகப்பட்ட வழி இருக்குது. காரணம், அந்த புதன் அந்த ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்திலே லக்னத்தில் அமர்ந்திருக்கிறதா, 2ஆம் வீடா 3ஆம் வீடான்னு 12 வீட்டில் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரோ அதற்குண்டான காரியத்தை செயல்பாடுகளை அவர் செய்யும்போது அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. பொதுவாக லக்னத்துக்கு 2ல் போய் எனக்கு புதன் இருக்குது சார், நான் பிறந்திருக்கிறது புதன்கிழமை, இல்லை என்னுடைய கரணம் கிம்ஸ்துக்குள்ள கரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்று மட்டும் இப்போ சொல்கிறேன். தேவை உள்ளவர்கள் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்னுடைய புதன் இந்த இடத்துல இருக்காங்க, அதுக்குண்டான வழி என்னன்னு கேட்டு நீங்கள் தெரிஞ்சு பயனடையலான்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2 அப்படிங்கிறது வாயை குறிக்கக்கூடியது, முகத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த புதன் அப்படின்னா பச்சை பயிறு, பச்சை நிறம், இதெல்லாமே புதனுக்கு உண்டான இதாக வரும். அப்போ இந்த பாசி பருப்பு இதெல்லாமே புதனுடைய இது. வெண்டைக்காய், சுண்டைக்காய், கீரை வகைகள், பச்சை நிற உணவுப் பொருட்கள், இது க்ரீன் ஆப்பிள் சொல்கிறோம்ல அது, இது எல்லாமே அதுக்கு உணவுப் பொருளாக வரக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இவங்க புதன்கிழமை நாளில் புதன் ஹோரையில் அல்லது புதன் உபகோரையில் இதை எடுத்துக்கிறது அவங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் புதன்கிழமையில் ஸ்கூல் ஏதாவது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் எங்கேயா இருக்குது, இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஐடி கம்பெனி, அந்த கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காஃபி ஷாப்பில் போய் இவங்க காஃபி குடித்தாங்க அப்படின்னாலும் அந்த புதன் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு தன்மை. இல்லை என்னால் முடியாது சார்னா ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பள்ளிக்கூடம், காலேஜு, இல்லைனா கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பத்திரப்பதிவு மையங்கள் இதில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த தண்ணி அங்கே குடிச்சிட்டு வரும்போது இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பதிவு அந்த இடத்துல பதிவிடுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் உங்களுக்கு இதுபோல் ஜோதிட தகவல்கள் தேவை என்றாலும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருந்தாலும் 90 92 16 02 97 என்ற எண்ணுக்கும் 755 815 64 23 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பயனடைகிறேன் கேட்டுக்கிறேன். குருவாழ்க, குருவே துணை. நன்றி.